விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலில் ஒரு சின்ன நியூஸ். அட்வண்டா கம்பெனி பார்த்திங்கன்னா விவசாயிகளை ஏமாற்றிட்டாங்க. முளைப்பு திறன் இல்லாத விதைகளை விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல்ஸில் நிறையா வந்தது. நிறையா வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பரவிக்கிட்டு இருந்துச்சு. நடந்தது என்ன அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த முளைக்காததுக்கான காரணங்கள் என்ன, அதாவது அந்த வீடியோவில் விவசாயிகள் நிறையா விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் அலசி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த PAC 751 அட்வென்ட் ஆகுது இருக்கு இல்லைங்களா, 751 759 இந்த ரகங்களை பற்றியும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம நேராக இந்த விதைகளை பற்றி பார்த்துக்குவோம், ஓகேங்களா? இந்த அட்வண்டா 751 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மானாவாரி நிலத்துக்கும் செட் ஆகும், தண்ணீர் நிலத்துக்கும் செட் ஆகும், ஓகேவா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் 3 லேயராக வேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஆடி 4455 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதேமாரியே தான் இதுவும் வேர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். மழை காற்றடிச்சா கூட அவ்வளோ சீக்கிரம் சாயறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஓகேங்களா? இதோட அதிகபட்சம் நம்ம வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா 200 to 220 சென்டிமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இது வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்படியே PAC 759 அட்வண்டா 759 அப்படின்னு பார்க்குறப்ப இதோட ஆயில் காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் கிராப் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 130-135 நாட்கள் சொல்லியிருக்காங்க. தண்ணீர் பாயக்கூடிய ரகம் தான் பார்த்திங்கன்னா அட்வண்டா 759, ஓகேங்களா? இவ்வளோ தான் வித்தியாசம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா இப்போ 751 சரி 759 சரி தண்ணி பாய்ச்சல் இடங்களுக்கு கட்டலாம். ஆனால் 751 பார்த்திங்கன்னா மாணவர் நிலங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த அட்வண்டா கம்பெனி எங்கே இருக்குது? துபாயில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் பார்த்திங்கன்னா அந்த அட்வண்டா கம்பெனி. அவங்க கூட தான் இந்த யூபிஎல் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா டைப் வச்சு இப்போ பார்த்திங்கன்னா விதைகளை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருடங்களாக விற்பனை பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த அட்வண்டா கம்பெனியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேனா அப்படின்னா இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நியூஸ் வந்துச்சு இல்லைங்களா, இந்த நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்திங்கன்னா அந்த அட்வண்டா அப்படிங்கிற கம்பெனியை பற்றி நான் கேள்விப்படவே இல்லை. ஏன்னா எனக்கு மட்டும் தெரியலையா இல்லை இந்த ஏரியாவில் இருக்க விவசாயிகளுக்கு தெரியல அப்படின்னு தெரியல. நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சின்ன சேலம் பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். நான் இன்றைக்கி வேறு அந்த வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன். அதனால் நிறையா பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நிறையா பேருக்கு இல்லை அந்த ரகலாம் ஊனத்தில் நமக்கு பக்கமும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொன்னாங்க. ஸோ ரொம்ப இதாக போய் சின்ன சேலத்துக்கு அந்தாண்ட கேட்டப்போ தான் ஒரு நண்பர் சொன்னார் ஊனி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவங்க பக்கத்தில் இங்கே இப்போ ஏரியாவுக்கு பக்கத்தில் குத்தகைக்கு ஓட்டுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இதுமாரி அட்வண்டா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. இப்பயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அவங்க சொன்னது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதில் வந்தது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பொய்னா எனக்கெல்லாம் எந்த முளைப்பு திறனும் இல்லை, பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது, முளைப்பு திறனெலாம் பக்காவாக முளைக்குது, மற்ற சோளங்களை விட இது ஊக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈவன் பாப்புலராக நம்ம பேரை சொல்லிடுவேன், என்ன ஆகிட போகுது இப்போ மைக்கோ 40-60 40-65 இதெல்லாம் இருக்கீங்களா, இருக்கட்டும் என்கேவாக இருக்கட்டும் ஆடி சீட்ஸாக இருக்கட்டும் மற்ற ரகங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே விட இதோடைய தட்டைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஊக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. காத்தடிச்சா கூட சாயாது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் புலை அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மொசை கடிச்சு இது மாதிரி வந்தது மட்டும்தான் புலையாக இருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவுமே புலைகள் வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஈல்டு பார்த்திங்கன்னா 3 to 3.5 மூட்டைகள் பார்த்திங்கன்னா ஈல்டு இருக்கும். நம்ம எப்படி பராமரிக்கிறோம், பில்லு அதிகமாக ஓட்டோம்னா ஈல்டு குறையும், சரியான நேரத்தில் புழு, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஓகேங்களா? அதை பொறுத்து ஈல்டு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். ஆனால் நான் அடித்தது பார்த்திங்கன்னா 3-3.25 மூட்டை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி பார்க்குறப்ப எல்லா ரகத்தோடையும் ஓரவர் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அட்வண்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரகம் கிடையாது, எல்லா ரகங்களோடையும் ஈக்குவலாக இருக்குது. இன்னும் ஒரு சில விவசாயிகள்கிட்ட என்ன பேச்சு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த அட்வண்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மைக்கோவையே தூக்கி சாப்பிட்ரும். ஸோ அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது இந்த ரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த ரகம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் நான் ஊனி செக் பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போ தான் இப்படி ரகம் இருக்குது அப்படின்னே தெரியுது. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் ரகம் தெரிஞ்சால் அப்படின்னா கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ரகங்களை பற்றி என்கொயரி பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ்க்கு வருவோம், என்ன நடந்துச்சு அப்படின்னு. விவசாயி சொல்லியிருந்தார், இது மாதிரி மீட்டிங் போட்டு கொடுக்குறீங்க, நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கையில் தூக்கி கொடுக்குறீங்க, ஊனுங்க அப்படிங்கிறீங்க, நாங்களும் ஊனிட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த விவசாயிக்கு மட்டும் இல்லை, எல்லா விவசாயிகளுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். கம்பெனிக்காரன் 1000 சொல்லுவான், உனக்கு எங்கே போச்சு புத்தி? ஒரே கேள்வி அவ்வளோதான். அவன் 1000 சொல்லுவாயா, உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேட்டு வாங்கி ஊனிட்டு போ. நல்லா இருக்கும்னு நம்பி தானே நீ அதை ஊன. அந்த புலை பார்த்திங்கன்னா அந்த பெரம்பலூரில் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் சொல்கிறாங்க. இப்போ சேலத்தில் நிறைய பேர் ஊனியிருக்காங்க, திருச்சி இந்த பக்கம்லாம் நிறைய பேர் நிறைய இடத்துல ஊனியிருக்காங்க.
மற்ற இடத்துல எந்த இடத்துலையுமே இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வரல, முளைப்புத்திறன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வர கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு முளைப்புத்திறன் இருக்கக்கூடிய ஒரு விதையை வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அதுலேயே வந்து இன்னொன்றும் சொல்லியிருந்தார், அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டை குறை சொன்னாலும் சரி, நான் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிகளோட சேர்ந்துக்கிட்டு பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு லஞ்சம் வாங்குறதே கிடையாதுன்னு சொல்லி தான் எனக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்ச லாஜிக் வரைக்குமே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மட்டும் லஞ்சம் வாங்கலை. எனக்கு தெரியாது, அது எப்படின்னு தெரில. இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் சம்மந்தப்பட்டதில் முன்னென்னு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அந்த முளைப்பு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்ரி டிபார்ட்மெண்ட் சொன்னதே தான் வந்து பார்த்திங்கன்னா காரணம். ஒன்று, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சோளத்தை ஊனிருக்கீங்க, ஊன அன்றைக்கி மழை அதிகமாக இருந்திருக்கணும். மழை அதிகமாக இருந்திருந்ததுனா தண்ணி நின்றுட்டே இருந்ததுனால அழுவி போயிருக்கும் சோளம். ஓகேங்களா? ரெண்டாவது, நீங்கள் ஊன அன்றைக்கி லைட்டாக மழை பெஞ்சு விட்ருக்கும், அதுக்கப்புறம் மழை பெய்யாத இருந்திருக்கும், அதனால் சோளம் வந்து பார்த்திங்கன்னா அவிஞ்சு போயிருக்கும். இதுதான் ரெண்டு. அப்படியும் இல்லை அப்படின்னா ஹீட் வந்து ஓவராக இருந்திருக்கும் உங்கள் வயலில். ஓகேங்களா? அதனால் இந்த பிரச்சனை இருந்திருக்கும். விதைகளில் முளைப்புத்திறன் அப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பரவுறது ரொம்ப தப்பு. மேக்ஸிமம் எல்லா விதைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 95%, 98% பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா முளைப்புத்திறன் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி தான் சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேக்கெட்டையும் அந்த விதையோட பேக்கோட ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஃபோட்டோ அனுப்புங்க சொல்லி கேட்டிருந்தேன். கூடவே வந்து எந்த கெமிக்கல் கூட ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் எந்த கெமிக்கல் கூட ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தெரியல. தி சீட் ஹேஸ் பீன் ட்ரீட்டட் வித் கெமிக்கல்ஸ் ஒன்லி யூஸ்டு ஃபார் சீடிங் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளால் என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்ல முடியல. ஆனால் மற்றதெல்லாம் அந்த மெட்டாலாக்ஸி அது இதுன்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லுவேன். ஓகேங்களா? இதில் அது என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியல. ஓகேவா? அவ்வளோதான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ட்டாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா அது ஏதோ சம் பாலிடிக்ஸ் போகுது. ஓகேங்களா? அது உண்மையிலேயே அதுமாரி நடந்துச்சா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. விவசாயிகள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது முளைப்புத்திறன் பிரச்சனை எல்லாம் கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மழை அதிகமாக பெஞ்சினா தான் ரீசன் சொன்ன ரீசன்ஸ் தான், அதில் வேறு எந்த ரீசனுமே அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவும் பண்ணிட மாட்டாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். நீங்கள் அட்வான்ட்டாக யூஸ் பண்ணுறதுனா மாணவரிக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா 751 யூஸ் பண்ணுங்கள். தண்ணி பாய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 759 அண்டு 751 ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈல்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்ற மக்காசோள விதைகள் மாதிரியாதான் இதுவும் ஈல்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 30 மூட்டை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? 30 மூட்டை ஈல்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 குழிக்கு 30 மூட்டைனா கிட்டத்தட்ட 2.25 கணக்கில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? 30லேருந்து 40 மூட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்ற ரகங்கள்லாம் பார்க்குறப்ப நான் ஒன்று மற்ற ரகங்களோட இதை கம்பேர் பண்ணுறப்ப இது ஒரு பெரிய ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகமாக எனக்கு தெரியல. ஓகேங்களா? மேபி அடுத்த வருஷம் அவங்க தீனி சரியாக போடாத இருக்கலாம், இல்லை பராமரிப்பு சரியாக இல்லாத இருந்திருக்கலாம், அதனால் அப்படி தோணலாம். முயற்சி பண்ணுற அடுத்த வருஷம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஊனி பார்த்துட்டு அதோட ரிவ்யூவும் போடுறேன் இப்படி தான் இருக்குது அப்படின்னு. இல்லைனா பக்கத்தில் யாராச்சும் ஊனி இருந்தாங்கன்னா கேட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ அதை சின்ன சேலத்துக்கு அந்தாண்ட போகணும், அவ்வளோ தூரம் போய் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ போட முடியுமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப டவுட்டு. பார்க்கலாங்க எப்படி அப்படின்னு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஊனி ரிவ்யூ போட முயற்சி பண்ணுறேன், இல்லை எங்கள் பக்கத்தில் யாராச்சும் ஒன்றானா ரிவ்யூ போடுறேன். ஓகேங்களா? வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களும் நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் ரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரகத்தை பற்றியும் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் போய் ஃபீல்டில் ரிவ்யூ பண்ணி போடுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கும் டைம் இல்லை. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அதுக்கு நாங்கள் சென்னையில் இருக்கேன், பெங்களூரில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன்லாம் கேட்காதீங்க. ஜஸ்ட் ஒரு கிராமத்தில் இருந்து தான் அன்றாட தான் வந்து போயிட்டு வந்துட்டு விவசாயம் பார்த்துக்கிட்டு மாடு பார்த்துக்கிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபீல்டில் இறங்கி ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல நண்பா. ஸோ நான் பயன்படுத்துகிறது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுங்க. இல்லை நண்பா இது இப்படி இல்லை, இது மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்த வரைக்கும் அது அப்படி. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு தெரிய வரும். ஓகே இந்த ரகம் இந்த ஏரியாவுக்கு செட் ஆகுது, இந்த ஏரியாவுக்கு செட் ஆகலை அப்படின்னு. அதேமாரி அவங்க வந்து கருமண் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுமாரி மண் சம்மந்தத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது, வெளியே முளைக்காத போகிறதுக்கு. ஓகேங்களா? வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அட்வான்டா கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஸோ கம்பெனி மேலே தப்பு இல்லை, அவ்வளோதான் நான் ஓப்பனாக சொல்ல வரேன். ஓகேங்களா? இதில் விவசாயிகள் மேலே தான் தப்பு இருக்குது. எதனால் முளைக்கல அப்படிங்கிறத கிளியராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம ஒரு சோளம் கூட முளைக்கல அப்படின்னு நேராக கம்பெனி மேலே சொல்ல முடியாது. ஈவன் மைக்கோ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சுத்தமாக ஊருக்குள்ள கொலையாக இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம மைக்கோ கம்பெனியை ஏமாத்திருச்சுன்னு எந்த நியூஸ் சேனல்லையும் யாருமே சொல்ல கிடையாது.
ஸோ இப்போ நிறையா இருக்குங்க, அதெல்லாம் சொல்லிட்டு போனால் ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு வருஷம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதிலே சொல்லியிருந்தாரு, நீங்கள் இந்த விஷயத்தை பெருசாக்காதீங்க, நாங்கள் உங்களுக்கு விதை கொடுத்துட்றோம், ஆள் கூலி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. பேப்பரில் கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க, என்னத்தை எழுதிக்கிட்டாங்கன்னு தெரியல அப்படின்னாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னத்தையும் எழுதியும் அதில் அவங்க ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாதுங்க. நீங்கள் லீகலாக கேஸ் போட்டால் கூடமா அவங்க பார்த்தீங்கன்னா சர்டிஃபை பண்ண முடியும். மற்ற இடத்துல இவ்வளோ இது நாங்கள் சேல் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துலலாம் முளைச்சிருக்கு, இந்த இடத்துல மட்டும் முளைக்கலன்னா அது கம்பெனியோட மிஸ்டேக்ஸ் கிடையாது, அந்த இடத்துல இருக்க மண்ணோட பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களால ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போக முடியும். அவங்க உங்களுக்கு இதை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம விதையை ஊனி விவசாயிக்கு இப்படி ஆகிடுச்சு, சரி அதனால் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபேக்ட் என்னன்னா அதுதான், ஓகேங்களா? அதான் உண்மையான ஃபேக்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஒரு விவசாயி நமக்கு எவ்வளோ இதாக இருக்கும் போது கம்பெனிக்காரங்க அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ லீகல் இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி ஓப்பனாக உங்கள்கிட்ட இது பேசிட்டு போகிற அளவுக்கு இருந்திருக்காது, ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவாங்க, எந்த விதையுமே பார்த்திங்கன்னா முளைப்பு அதிகமாக இருக்கிறதெல்லாம் கிடையாது, கம்மியாக இருக்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாத்துலேயுமே கரெக்டாக தான் இருக்குது. பார்ப்போம், அந்த ஏரியாக்காரங்க யாராச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசி பார்ப்போம் எப்படி என்ன அப்படிங்கிறத, ஓகேங்களா? நன்றி.